நமக்கு கிருபையா கிடைச்சதை கிருபையா கொடுத்துருவோம். நாம அனுவர்த்தனம் பண்ணி கிடைச்சதை கிருபையா கொடுப்போமா? அது என்ன வித்தியாசம்? நமக்கு சுலபமாக வந்தது. இப்போ இங்கே அதான் ஒரு 2 புத்தகம் கொடுத்தாலும் வச்சுக்கோ, போகிறச்சே ஒருத்தர் கேட்டார்னால் ஒன்றும் உள்ளே போய் வாங்கிக்கோங்கன்னு விடுவோம். நமக்கு அது 2ஐயும் எடுத்துகிட்டு போகணும்னா, இல்லை போனால் போகிறது 2 கையில் இருக்கேங்கிறதுக்காக ஒன்றை கொடுத்துட்டு போயிடுவோம். இதே நானே புஸ்தகத்தை அச்சு போட்டு மட்டும் பண்ணியிருந்தேன், கணக்கு பார்த்து தான் கொடுப்பேன், தரமாட்டேன். அப்போ யார் ஒருத்தர் அனுவர்த்தனம் பண்ணி வாங்கியிருக்காரோ அவராவது அனுவர்த்தனம் பண்ணினா தான் கொடுக்கணும். ஆனால் சுவாமி அனுவர்த்தனம் பண்ணி பெற்ற அர்த்தத்தை மேல் விழுந்து கிருபையாலே கொடுத்திருக்க வேண்டும் என்னால் அப்போ அதுதான் பூர்ணம் அப்படின்னு சொல்ல வருகிறார். அதனாலே உத்தாரகத்த விசிஷ்டமானது இப்படி நம்பி பேரிலே சீரிய அர்த்தத்தை தாம் மேல் விழுந்து கிருபையினாலே எல்லாருக்கும் வெளியிட்டருளினாரே. ராஜமகேந்திர பெருமாள் அரையருக்கு அரங்க மாளிகை என்று ஒரு குமாரர் உண்டாய். ராமானுஜருடைய ஆச்சாரிய கோட்டியிலே சேர்ந்தவர் அரங்க பெருமாள், அதாவது ராஜமகேந்திர பெருமாளரையர். அவருக்கு ஒரு குமாரர் அரங்க மாளிகைன்னு அவருக்கு பேர். வாத்தியார் பிள்ளை வாத்தியார் திருத்தது கஷ்டம், அதனால தம் பிள்ளை தன்னால் திருத்த முடிய உடையவர் இடத்துல கொடுத்து சமர்ச்சிட்டார். அவர் பித்ருவச்சனாதி உல்லங்கனம் செய்து அவிநீதராய் திரிகிற நாளிலே உடையவர் அருந்தருளி. அவர் அப்பா சொன்ன பேச்சு கேட்கல, பித்ருவச்சனத்தை தாண்டுகிறார், அவிநீதராய் பணிவே இல்லாமல் எங்கேயோ சுற்றி அலைகிறார். அதனால சரின்னு உடையவர் இடத்துல கொண்டு ஒப்படைச்சார். திரிகிற நாளிலே உடையவர் அறிந்தருளி ஸ்ரீபாதத்தில் உள்ளவர்களை அழைத்தருளி வலிய பிடித்து கொண்டு வர சொல்லி அருளி செய்ய, தன்னுடைய திருவடி முதலிகளாரோ அவரை போய் அந்த பிள்ளையை கூட்டுன்னு வாங்குவோங்கிறார். இந்த கதை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு 4 நாள் காலட்சேபத்தில் உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் பழைய வாசனை அந்த பிள்ளைக்கு மாறலை. அவன் கிளம்பி எங்கேயோ தூரத்தை கொட்டி போயிட்டான். காவேரி கரையில் போய் உட்காந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இவர் பார்த்து ஏது அந்த பிள்ளை வரலேன்னு கேட்டிருக்கார். இல்லை, இனிமேல் அவர் வர்றதா இல்லை, அவரால் பழைய வாசனை கோட்டியெல்லாம் விட முடியலையா, நீர் விட்டுடும் அப்படின்னு உடையவர் இடத்துல சொல்கிறார். புஸ்தகத்தை மூடிட்டு திருதண்டத்தை எடுத்துன்னு கிளம்பிவிட்டார். நம்ம நேரம் அவன் இடத்துக்கு போவோம், அவனை போய் அழைச்சின்னு வருவோன்னுட்டு. அந்த பிள்ளை தூரக்கேந்து பார்த்தான். இந்த கோட்டிலாம் நீர் வர்ற கோட்டியே இல்லை, எதுக்கு இங்கே இதெல்லாம் நீர் வரிப்போ, நாங்கள் ஏதோ தூர்த்தர்களோடு உட்காண்டிருக்கோம், உடையவரே உம்மை விட்டுட்டோம் என்று அவன் சொல்லிட்டான். அவர் திருப்பி சொல்லிட்டார், உடையவர்ங்கிற பேரை சொன்னப்புறம் உம்மை எப்படி விடுவேன்னு விட்டார். நீர் எப்போ உடையவர்னு சொல்லிட்டீரோ அப்போ நான் தான் உடையவர், நீர் தான் உடைமை. உடைமை என்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் என் முயற்சியை நான் நிறுத்தவே மாட்டேன். அது என் உடமை மட்டுமில்லை, ஒன்றை கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாக வேண்டும். ஆக ஸ்ரீபாதத்தில் உள்ளவர்களை அழைத்தருளி வலிய பிடித்து கொண்டு வர சொல்லி அருளி செய்ய, அவர்களும் அரங்க மாளிகையை அபிமத ஸ்தலத்தில் நின்று பிடித்து கொண்டு வந்து திருமுன்பே விட. அவனுக்கு அபிமத ஸ்தானம் ஏதோ சீட்டாடுற இடம், சூதாடுற இடம், அங்கே தான் அவன் உட்காண்டிருக்கான். அவனை அழைத்து வந்து திருமுன்பே விட, உடையவரும் பிள்ளாய் நம்மோடு ஒட்டற்று நீ திரிந்தாலும் நாம் உம்மை விட்டு கொடுப்பதில்லை. நீ எங்கிட்ட ஒட்டே கிடையாது, வரவே கூடாதுன்னு ஓடி போக பார்த்தாலும் நான் உம்மை விடுறதா இல்லை என்று பேருளாளர் சன்னதியிலே அழைத்து கொண்டு எழுந்தருளி தேவப்பெருமாளுடைய சன்னதியில் கொண்டு போய் நிறுத்தி திருக்காப்பை அடைத்து கதவை சாத்திட்டு திரிய ஒரு வட்டம் பகவத் சம்பந்தம் பண்ணியருளி ரகசியார்த்தத்தையும் பிரசாதித்தருளி தம்முடைய திருவடிகள் 2ஐயும் அவர் தலையிலே வைத்தருளி. மறுபடியும் ஒரு தடவை பகவத் சம்பந்தத்தை அவன் வெட்டினுட்டான். வெட்ட முடியாத பகவத் சம்பந்தம், ஒரு நாளும் ஒழிக்க ஒழியாத 9 வித சம்பந்தம்னு சொல்லலையா, அப்படி இருக்கிறது அவனுடைய சகவாசத்தினால ஒழிச்சுனுட்டான். ஆனால் அதை திரும்ப ஏற்படுத்தி கொடுப்போம் என்று ரகசியார்த்தத்தை உபதேசித்து பிரசாதித்தருளி தம்முடைய திருவடிகள் 2ஐயும் அவர் தலையிலே வைத்தருளி, நீ பற்றி போந்த காலுக்கும் நம்முடைய காலுக்கும் வாசி கண்டாயே, அது நரகாவகம், இது மோக்ஷாவகம் என்று இப்படியே இத்தையே தஞ்சமாக நினைத்திரும். நீ யார் காலிலையோ விழுந்திருந்த இல்லை, அந்த கால் என்ன செய்யும்? கண்ணும் சுழன்னு பீழையோடு இளவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமிர் என்னாத முன்னுடு திருநறையூர் முதல் பாட்டு. 100 பாசுரம் திருவங்கியாழ்வார் திருநறையூர் நம்பிக்கு பாடினார். அதில் தொடக்க பாசுரமே கண்ணும் சுழன்னு பிழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் எண்ணாத முன்னென்னும் ஈசி போமின் ஈங்கிரேன்மின். இங்கே நிற்காதேன்னு சொல்கிறவ வீட்டு வாசல்லாம் போயிருந்தியே, அந்த கால் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், இந்த கால் உண்மை மோட்சத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும். அதை 2த்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்க மாட்டோமா? நம்முடைய காலுக்கும் வாசி கண்டாயே, அது நரகாவகம், இது மோக்ஷாவகம், இத்தையே தஞ்சமாக நினைத்திரும் என்று பூர்ணமாக கட்டாட்சித்து திருவடிகளை காட்டியருளினார் என்று தன் திருவடியே காட்டினார். அன்று தொடங்கி அப்படியே பிரதிபத்தி பண்ணி போந்தார் அவர். நல்ல வேளைக்கு அன்னைக்கு அவர் திருந்திவிட்டாருங்கிறது முக்கியம். இதில் எல்லாத்துலேயும் நமக்கு செய்தி என்ன தெரியுமோ, அந்த அரங்கமாளி முன்னாடி இருந்த மாதிரி நம்ம எல்லாரும் இருந்தோங்கிறது உண்மை. ஆனால் இருந்தது உடையவர் திருவடி கிடைச்சது அவர் சொன்ன பிற்பாடு அதை பிடிச்சுன்னு விட்டாரோ இல்லையோ, அது இல்லாமல் பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கிறது தான் கூடாது. அப்போ நல்லத்தை நடந்துடுத்து, நடந்ததுங்கிற வாய்ப்பை பயன்படுத்தி விட்டார்.
திருவடிகளை காட்டியருளினார். இந்த ரகசியத்தை பிள்ளை அடியேனுக்கு அருளி செய்து உடையவர் திருவடிகளையே தஞ்சமாக காட்டியருளினார். இங்கு பிள்ளைங்கிறது பெரியவாச்சான் பிள்ளை. தன் தந்தையான பெரியவாச்சான் பிள்ளை எனக்கு உபதேசித்தார். அதனால் அவர் சொல்லச் சேவும் உடையவர் திருவடி தான் உபாயம்னு அடியனுக்கு சொன்னார். அன்று தொடங்கி அப்படியே பிரதிபத்தி பண்ணி போருவன். இது எழுதுறது நாயனாராச்சான் பிள்ளை. இப்போ அன்றிலேருந்து உடையவர் திருவடி தான் ஒரே தஞ்சம் உபாயம்னு நானும் நம்புகிறேன். உடையவருடைய உத்தாரகத்துவ விசிஷ்டமான கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியத்துவத்துக்கு இவ்விரண்டு விருத்தாந்தமும் பிரமாணமாக அத்தியவசித்து போரும். அப்போ இந்த ரெண்டு கதை, ஒன்றும் அரங்கமாளி விஷயத்தை போய் சொல்லி கேட்டுன்னு வந்துட்டோம். இப்போ ரெண்டு திருக்கோட்டியூருக்கு போய் வாழ்ந்து வந்தது சொல்லிட்டோம். இப்போ திருக்கோட்டியூர் சரித்திரம் ஒன்றும் அரங்கமாளி சரித்திரம் ஒன்றும், இந்த ரெண்டுமே உடையவருக்கு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியத்துவமும் உத்தாரகத்துவமும் ஒரு சேர உள்ளன அப்படிங்கிறத ஸ்தாபித்து கொடுக்கும். இவ்விரண்டு விற்த்தாந்தமும் பிரமாணமாக அத்தியவசித்து போரும் அறிவுடையாருக்கு. இந்த ரெண்டே போரும். இந்த ரெண்டையும் பிரமாணமாக வச்சுப்பா யாருக்கு? அறிவுடையாருக்குங்கிறார் பாருங்க. இது எங்கே குத்துறாருங்கிறது தெரியல இப்போ நமக்கு. அறிவுடையார். அப்போ இதை பிரமாணம்னு யார் நினைக்கிறியோ அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். யார் அறிவுடையாரோ அவனுக்கு இது பிரமாணம்னு புரிஞ்சு போயிடும். ஆனால் பிரசன்னாச்சாரியனா இருக்கார், கிருபா மாத்திரமா இருக்கார், உத்தாரகராகவும் உள்ளார். இன்னமும் இவ்வர்த்தத்தை ஸ்திரீகரிக்கைக்காக உடையவருக்கு முன்புள்ள முதலிகளுடைய திவ்ய சூக்திகளும் சொப்ன விற்த்தாந்தங்களும் பறக்க பிரதிபாதிக்கப்படுகிறது மேல். இப்போ நான் சொன்ன அர்த்தத்தை நன்னா ஸ்தாபிக்கணும், அதை கெட்டியாக்கணுங்கிறதுக்காக உடையவருக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய வாக்குகள், பின்னாடி இருந்தவர்களுடைய வாக்குகள், சொப்பன விற்த்தாந்தங்கள் அதத்தனையும் மேலே விளக்கமாக சொல்கிறேன். என்னங்கிறது மட்டும் முதல்ல கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாளை பார்ப்போம். நாதமுனிகளுக்கு ஆழ்வார் திருத்தரை வளைத்து திருவாய்மொழி பிரசாதித்தருளுகிற வரவிலே, இது எப்போ? இது ராமானுஜர் காலத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னால் ராமானுஜர் காலம் 1017 1137, 823 95 திருநட்சத்திரங்கள் நாதமுனிகள் எழுந்துள்ளி இருந்தார். அப்போ அந்த காலத்தில் நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து கண்ணுனின் சிறுத்தாம்பு 11 பாசுரத்தை 12,000 உரு சொல்லி, அதனால நம்மாழ்வாரே புளிய மரத்தடியிலே தோன்றி நாதமுனிகளுக்கு 1000 பாசுரங்களை உபதேசம் அழிந்திருக்கார். அந்த தருணத்திலே பிரசாதித்தருளுகிற வளவிலே அப்பா 5ஆம் 10 வருது, 2ஆம் திருவாய்மொழி வந்தது. பொலிக பொலிக வந்தவாறே பூத பவிஷ்யத்து வர்த்தமான காலத்திரய பர்யவசாயி ஞானமுடையவராகையாலே உடையவருடைய திருவவதாரத்தை கடாட்சித்தருளி. நம்மாழ்வார் பெரிய யோகி, காரிமாறன்னு சொல்கிறோம், சடகோப முனின்னு சொல்கிறோம் இல்லையோ. அதனால் இவர் யோகிகளிலே தலைவர். நாதமுனிகளும் பெரிய யோகி, நம்மாழ்வாரும் யோகி. அதனால தான் யோக மார்க்கத்தின் மூலம் வருங்காலத்தை உணர்கிறார். பூத பவ்ய பவிஷ்யத்து 3 தெரிஞ்சக்கூடிய நம்மாழ்வார் வருங்காலத்தில் உடையவர் அவதரிக்க போகிறாருங்கிறத தெரிந்து கொண்டு இந்த பாசுரத்தோடு அதை சேர்க்கிறார். கலியங்கடுங் கண்டுகொள்மின் என்று இந்த பிரபன்ன குலத்திலே ஒரு மகானுபாவர் திருவவதரிக்க போகிறார். இந்த பிரபன்ன குலத்திலேன்னு நம்மாழ்வார் தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். அப்ப தன்னுடைய குலத்திலேன்னு சொன்னால் அவர் என்ன நம்மாழ்வாருக்கு பேரனா குழு பேரனா? இல்லையென்னால் பிரபன்ன குலத்திலேன்னு வச்சுங்க, இந்த குலத்திலே அவதரிக்க போகிறார். அப்ப சரணாகதியே தான் சிறப்புன்னு தெரிஞ்ச குலத்தில் திருவவதரிக்க போகிறார். அவராலே நாடடங்க வாழப்போகிறது, அவரால் நாடு முழுக்க வாழ்ச்சியடையும் என்று நாதமுனிகளுக்கு அருளி செய்ய என்று நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சொல்ல, அவரும் நாதமுனிகளை இப்ப திரும்ப கேட்கிறார். பயனன்னாகிலும் என்கிற பாட்டை இயலும் இசையுமாக ஏறிட்டு ஆழ்வாரை பாடி உகப்பித்து, அவர் தான் பெரிய கானத்தில் ரொம்ப சிறப்பானவர், அதீத சங்கீத ஞானமுடையவர். அவரப்ப தாளம் இசைத்து பாடுறார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான், கோயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கில்னேன் இந்த முயல கண்பையே என்று சொன்னவர் திரும்ப திரும்ப பாட்டில் என்ன சொல்றார்? பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் திருத்தி பணிகொள்வான், திருத்தி பணிகொள்வான், செயல் திருத்தி பணிகொள்வான், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று 3 சொன்னார். ஆழ்வார் இப்போ சொல்றார், அது என்னது திருத்தி பணிகொள்றது, செயல் திருத்தி பணிகொள்றது, செயல் நன்றாக திருத்தி பணிகொள்றது, ஏது 3 அழுத்தமாக பாடுறீர் என்னவர் திரும்ப கேட்கிறார். அப்ப நாதமுனிகள் சொல்றார், திருத்தி பணிகொள்வது 1000 உபதேசித்தது, செயல் திருத்தி பணிகொண்டது ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியனா அவதரிப்பார்னு சொன்னது, செயல் நன்னாக திருத்தி பணிகொண்டது அந்த உடையவர் எப்படி இருப்பாருங்க விக்கிரகத்தை காட்டுட்டீர்னா போரும் என்று 3 பிரிச்சுட்டார் அவர். போர் அப்ப திருத்தி பணிகொண்டீர், செயல் திருத்தி பணிகொண்டீர், செயல் நன்னாக திருத்தி பணிகொண்டீர். இது அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தாளத்தை திரும்ப திரும்ப தட்டுறார்.
பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் பிழ்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பையே என்று பாட பயனன்னாகிலும் என்கிற பாட்டை இயலும் இசையுமாக ஏறிட்டு ஆழ்வாரை பாடி உகப்பித்து தேவர் சர்வஜராகையாலே அறிய போகாதது ஒன்றுமில்லை, நீர் அனைத்தும் அறிந்தவர், உமக்கு தெரியாது ஒன்னா. அதனாலே அந்த வியக்தியினுடைய சம்ஸ்தானத்தை தேவரீர் பாவித்து காட்டியருள வேண்டும். ஏதோ பிறப்பார்னு ஒருத்தரை பற்றி சொல்றீரே, அந்த வரப்போகிற ஆச்சாரியருடைய திருமேனி எப்படி இருக்கும், அவருடைய உருவம் ஆகாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீரே ஒரு பாவனையா சொல்லிடுமே என்று பிரார்த்திக்க அற்றை ராத்திரியிலே நாதமுனிகளுக்கு சொப்பனமுகேன ஆழ்வார் எழுந்தருளி. அன்னைக்கு ராத்திரியே நாதமுனிகளுக்கு சொப்பனத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி துவாதச ஊர்த புன்றங்களும் காஷாய திருப்பரியட்டமும் திருதண்டஹஸ்தமும் ஆஜானுபாகுவும் நிரவதிக தேஜோரூபமான திருமேனியும் மகரம் சேர்க்குழை இருபாடெலங்கி ஆட தீர்க்கராய் எழுந்தருளி. இது ராமானுஜர் பிற்காலத்தில் எப்படி இருப்பாரோ, காஷாய சோபி கமனீய சிகானிவேசம் தண்டத்ரயோஜ்ஜலகரம் விமலோபவீதம் என்கிற ஸ்லோகத்தின்படி சுவாமி எவ்வளவு அழகாக எழுந்திருப்பாரோ அதை போல நம்மாழ்வாரை எழுந்தருளி என்னென்ன சொல்லுகிறார். துவாதச ஊர்துவ புன்றங்களும் 12 திருநாமங்களை தரித்து, காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டு, திருதண்டத்தை கையிலே ஏந்தி, ஆஜானுபாகுவாய் முழந்தாளளவு நீண்ட திருக்கைகளோடு நிரவதிக தேஜோ ரூபமான அள்ள குறையாததான ஒளிபடைத்ததான திருமேனியும் மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட, நீண்ட தன்னுடைய காதுகளிலே விளங்கக்கூடிய காதுகாப்பும் மகரம் சேர்க்குடை இருபாடு இலங்கி ஆட. மகரம் சேர்னா மகராகாரம், மீன் வடிவம். மீன் வடிவத்தில் இருக்கிற குழையோடே பெருமாள் எழுதிருக்கார்னு திருமங்கியாழ்வாருடைய பாட்டு. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட. அதை போல உடையவர் நீண்ட காதுகாப்புகளோட சாத்தி எழுதிருக்காரோ இல்லை, இன்னைக்கு சிபெரும்புதூரில் சேவிச்சிருந்தார். அதுவே தனி, அவருக்கு இருக்கிற அந்த காதுகாப்பே ஒரு தனியாக எழுதிருக்கார். ஏன்னா ரொம்ப காது தீக்ஷ்ணா ஆதிசேகனுக்கு. எந்த பாம்புக்குமே அப்படித்தானே, காது நன்னா கேட்குமோ இல்லையோ. ஏன் அவ்வளவு நன்னா கேட்கறதுனால் எல்லா வாக்கியமும் காதில் விழணுமோ இல்லையோ. அது கடக ஸ்ருதி தெரியணும், ஐக்கிய ஸ்ருதி தெரியணும், பேத ஸ்ருதி தெரியணும், அபேத ஸ்ருதி தெரியணும். நமக்கு ஏதான ஒரு சில ஸ்ருதிகள் காதில் விழுந்துட்டு மற்றது விழலைன்னா தான் வம்பு. ஸ்ருதின்னு சொன்னால் காதில் எல்லா காது வாக்கியங்களும் விழுந்ததுன்னா தானே வம்பு இல்லாமல் எழுத முடியும். ஒன்று அது வேதாந்தத்துக்காக, இன்னொன்று நம்ம கூக்குரல் காதில் விழணுமே. அது ஸ்ருதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கூட விழுந்தாலும் வந்துடும். நம்மாட்ட இருக்கிறவா எப்போ ஒன்றும் தெரியலையே, அதிகாரம் உண்டையால் அரங்க இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னு கேட்டால் அது அவருக்கு காதில் விழணும் இல்லையோ. அதனால தான் காதுகாப்போடு இருக்கார் போடும். நல்ல நீண்ட காதுகாப்புகளோடும் தீர்க்கராய் எழுந்தருளி கிருபா மாத்திர சூச்சகமான முகமும் உருவலும். அவர் கிருபையாலேயே அனுகிரகிப்பாருங்கிறது திருமேனியை பார்த்தா தெரியறதா, அவருடைய முருவலை பார்த்தாலே தெரியறது. நாம் பண்ணி ஒருத்தருக்கு சந்தோஷப்படுத்தணும்னு வச்சுங்களேன், அவள் முகம் கடுகடுன்னு தான் இருக்கும், சிரிக்கவே மாட்டா. அவள் சிரிச்சுட்டு இருக்காள்னாலே இவன் என்ன பண்ணாலும் கவலை இல்லைன்னு அர்த்தம். நீ எத்தவனா பண்ணாதப்போ நான் உள்ளால எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் சந்தோஷப்பட போகிறேன், பண்ணா உனக்கு பண்ணாட்டா உனக்கு இல்லை அப்படின்னு இருந்துருவாள் இல்லையோ. அதுக்கப்புறம் நாதமுனிகள் வந்திருக்கிற காலத்தில் அதை செப்பனிட்டு கொடுத்தார். அது எவ்வளோ அழகாக இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த வியக்தி பிரபன்ன குல அந்தர்பூதர் எல்லாரும் பேறு பெறப் போகிறார்கள். பிரபன்ன குலத்துக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் ராமானுஜர் திருவடி சம்பந்தத்தால மோட்சம் அடைய போறா என்று அருளி செய்தார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சொன்னார். நாதமுனிகளும் உடனே உணர்ந்து ஆழ்வார் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து தேவரீருடைய சம்ஸ்தானத்திலும் தேவரீர் பிரசாதித்தருளின சம்ஸ்தானம் அடியனுக்கு மிகவும் ஆகர்ஷமாய் இருக்கிறது. என்ன உம்ம திருமேனியை சேவிக்கிறதை விட அவர் திருமேனி இன்னும் நல்லா இருக்கு. நேரையே சொல்லிட்டார். சொன்னால் நம்ம கோவம் வரும், நமக்காக இருந்தால் நிச்சயம் கோவம் வரும். இதுக்காக போயா உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அவரை பற்றியே கவலைப்படாமல் நாம தானே அவர், இதில் நீர் என்ன சொன்னா என்ன, அவரை சொன்னா என்னப்போ, நாம் வேறு அவர் வேறு அல்லர் என்று திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து தேவரீருடைய சம்ஸ்தானத்திலும் தேவரீர் பாவித்தருளின சம்ஸ்தானம் அடியனுக்கு மிகவும் ஆகர்ஷமாக இருக்கிறது. என்ன இது, என்ன மாயம், இதில் என்ன ஆச்சரியம்? ஒன்றும் ஆச்சரியமே இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். அது இல்லாட்டா தான் ஆச்சரியங்கிறார். ஏன்னா லோகமெல்லாம் இவ்வக்தியிலே காணும் மேல் விழப் போகிறது. உம்மை எது ஆகர்ஷகம்னு சொன்னீரோ அது திருமேனி மட்டும் இல்லை, கிருபா மாத்திர பிரசன்னாச்சார்யத்துவம் உத்தாரகத்துவம், அதுதான் அவருக்கு இருக்க போகிற அழகு. அந்த அழகு திருமேனியிலும் காட்டுகிறது. அதனால உலகமெல்லாம் அதில் தான் மேலே விழப்போகிறது என்று அருளி செய்தார். நாதமுனிகளும் திரியவும் ஆழ்வார் உகப்பித்து இந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை நித்தியமாக அனுபவித்து கொண்டிருக்கும் விறகு ஏது? இப்போ நீர் இதை காட்டீரே, இந்த திருமேனி இனிமேல் நித்தியமாக இருக்குமா, இல்லை நீர் இதை போல பாவனையாக முத்திரை காமிச்சுட்டு மறைச்சிட போறீரா?
இது இருக்குமா இல்லை நீர் காமிச்சிட்டு மறைச்சிடுவீரா என்று விண்ணப்பம் செய்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை நித்தியமாக அனுபவித்து கொண்டிருக்கும் விறகுன உபாயம், அந்த வழி ஏது என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வாரும் உடையவருடைய இப்ப நம்மாழ்வார் யோசிக்கிறார், இவருக்கு இதை எப்படி கொடுக்கலாம்? நாம சொப்பனத்துல எழுந்துருளி சேவை சாதிச்சிட்டோம். இப்ப சொப்பனத்தை நிஜமாக்கவா கூடுமா கூடாதா? பெருமாள் என்ன நினச்சிக்க போறாரோ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம இன்னும் கேட்கவே இல்லை. இவர் ஏதோ கேட்டாருங்கிறதுனால கிருபையினால நாம கொடுத்துட்டோம், இனிமே என்ன செய்யலாம்ங்கிறத யோசிக்கிறார். என்று மற்ற நாள் ராத்திரி சரி இன்னைக்கு விட்டுடும் என்று சொல்லி மறைஞ்சுட்டார் ஆழ்வார். அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி ஸ்வவிக்கிரகத்தை, தன்னுடைய விக்கிரகத்தை எந்த சிற்பி பண்ணானோ அந்த சிற்பியினுடைய வம்சத்தில் இருக்கிறவனை கூப்பிடுறாருங்கிறார். இன்னைக்கு நம்மாழ்வார் திருமேனியை சேவிக்கிறோமோ இல்லையோ, அதுவே 4000 வருஷம் ஆயிருக்குமே. ஏன்னா ஆழ்வார் பரமதித்து மதுரகவி ஆழ்வார் போய் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி அதிலிருந்து தான் நம்மாழ்வார் விக்கிரகம் உருவாகி 2ஆம் தர காய்ச்ச சொல்லி 2ஆம் தரவைக்கும் ராமானுஜர் விக்கிரகம் உருவாயிட்டார். இதிலே இப்போ நாதமுனிகள் சொல்லும்போது நம்மாழ்வாரே உம்ம சம்ஸ்தானத்தை விட உடையவர் சம்ஸ்தானம் இன்னும் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டாரா? ஆனால் மதுரகவி ஆழ்வார் 2 திருமேனி சேவிச்சாரோ இல்லையோ, ஆனால் அவருடைய வார்த்தையில் நம்மாழ்வார் சம்ஸ்தானத்தை விட உடையவர் சம்ஸ்தானம் நன்னா இருக்குன்னு இங்கே காணப்படலை. அவரும் சொல்லியிருக்கணும் இல்லையோ, ஆனால் அவர் சொல்லலை. அப்படின்னால் ஆழ்வார்கள் கோட்டியில் இருக்கிறவாளுக்கு நம்மாழ்வார் தான் கண்டப்படுவார், ஆச்சாரியர்கள் கோட்டியில் இருக்கிறவாளுக்கு தான் உடையவர் கண்டப்படுவார். ஆனால் இந்த 2 பேருக்கு எது ஒரு பாலம்னால் நம்மாழ்வார் இந்த விக்கிரகத்தை கொடுத்தது தான் பாலம். அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏதோ ஒரு ஒட்டு உறவு ஏற்படணும் இல்லையோ, அவர் இத்த நமக்குன்னு கொடுத்துட்டார். ஆனால் மதுரகவி ஆழ்வார் அப்படி சொன்னாரானால் அவருக்கு என்ன பண்ணாலும் தனக்கு ஆச்சாரியன் தன்னை என்றே அவர் பற்றி விட்டார். அப்போ நாதமுனிகளுக்குன்னா காலம் மாறி சொல்லியோ, அப்போ பெருமாள் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுறார். அது ஒரே பக்தி காலம், இது ஒரே பிரபத்தி காலம். அவர்களுக்கும் பிரபத்தி தான் மார்க்கம், சந்தேகம் இல்லை. ஆனால் பக்தி தான் மேலெழுந்து இருக்கும். அவர்கள் பிரபத்திக்கு வருவதே பக்தியால். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஏன் சரணாதி பண்ண வந்தா? பக்தி பாரவசியத்தாலே. ஆனால் ஆச்சாரியர்கள் ஏன் சரணாதி பண்ணப்படுறா? ஞானாதிக்கத்தாலே. அவர்களுக்கு நான் என் ஸ்வரூபத்தின்படி பிரபத்தி தானே உகந்ததுன்னு ஆச்சாரியர்கள் நினைக்கிறார். என்னால் முடியிலேயே பக்தி கைகால தள்ளாட வச்சுடுத்தேன்னு ஆழ்வார்கள் நினைக்கிறார். அப்போ சரணாகதிங்கிறது 2 பேரும் பண்ணியிருந்தாலும் எத்தால்ங்கிறது முக்கியம் இல்லையோ. பக்தி பாரவசியத்தாலே ஆழ்வார்கள் பண்ண அப்படின்னா இந்த சூத்திரம்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம அதை மெதுவாக வச்சுருந்து பக்தி பாரவசியத்தால் ஆழ்வார் சரணாதி பண்ணியிருக்காருன்னா என்னன்றதை யோசிக்க 6 மாதம் ஆகும். நம்ம வெறும் 1/2 நிமிஷத்தில் சாஸ்திரார்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது பண்ணியிருக்காள்னா என்ன? ஞானாதிக்கத்தால் பண்ணதுனால் அப்போ என்ன ஆச்சாரியர்களுக்கு பக்தி கிடையாதா? நம்மாழ்வார் ஞானம் கிடையாதா? 2 பேருக்கு உண்டு இல்லையோ. அப்போ ஏன் ஆச்சாரியர்களுக்கு ஞானாதிக்கத்தாலேங்கிறார், ஏன் ஆழ்வார்களுக்கு பக்தி பாரவசியத்தாலேங்கிறார்னால் அப்போ தான் அவள் உள்ளம், அவள் பிறந்தது வளர்ந்தது, பெருமானவர்களை எப்படி உருவாக்கியிருக்கார், எந்த களிமண்ணை எடுத்து எப்படி ஆக்கிறாருங்கிறதெல்லாம் மெதுவாக அப்போ தான் புரியும். ஓ இப்படி இருந்தவாளை இப்படி ஆக்கிவிட்டார் போல்றது பெருமாள். ஆனால் ஆழ்வார்கள்லாம் எப்படியோ இருந்தோம் வந்தோன்வா. ஆச்சாரியர்கள் ஒத்துருமே எப்படியோ இருந்தோம் வந்தோன்னே கதை இருக்காது. இருக்கிற குலத்தில் தான் பிறந்திருப்பா, வேண்டியபடிக்குத்தான் வளர்ந்துருப்பா, ஒழுங்காக அத்தியனம் பண்ணித்தான் வந்திருப்பா. அதனால தான் ஞானாதிக்கம்ங்கிறார். அப்போ வரவேண்டிய முறைப்படி ஞானம் வந்தது இல்லையோ. ஆனால் ஆழ்வார்களுக்கு வரவேண்டிய முறைப்படியே வரலையே. ஏதோ பிடித்து பக்தி பரவசப்படுத்தி அதனால பெருமாள் சரணாதி கொண்டு விட்டாரா? அதனால் இது எப்படி யாரை உருவாக்கி கொண்டு வந்திருக்கார்? அதை விட முக்கியம் இதில் ஏதான ஒன்றில் நம்ம விழுவுமாங்கிறது. அவர்கள்லாம் விழுந்தது இருக்கட்டப்போ இதில் ஏதான ஒரு வழியாக நமக்கு இருக்குமானால் நமக்கு இது எதுவுமே வேண்டாம். இயலாமை நன்னா தெரிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் வழி கிடையாது, விதி கிடையாது இல்லையோ. அப்போ எப்போ இயலாமை தெரிஞ்சது? என்ன சொரூப பாரதந்திரியமெல்லாம் தெரிந்து வரப்போறானா தெரியல. இப்போ முடியாதுன்னு நிச்சயம் தெரியறது இல்லையோ. அது வாண்டான்னு எத்தனை தான் சொல்லி பார்த்தாலும் கடைசியில் இயலாமை தானே, பண்ண முடியாமல் தானே போய் நிற்கிறோம். அதனாலே ஆச்சாரியனாய் அவர் எழுந்தருளி அற்றை ராத்திரியிலே நாதமுனிகளுக்கு சொப்பனத்தில் காட்டுட்டு முக்கியன நாளை அவர் சாதிக்கிற உடையவருடைய சர்வ உத்தாரகத்துவத்தை வெளியிட கடவோம் என்று மற்ற நாள் ராத்திரி விக்கிரகத்துக்கு கடவ சில்ப வம்சரிடத்திலே சொப்பன முக்கியன எழுந்தருளி. சரி உலகமெல்லாம் யாரை பற்ற போகிறதுங்கிறத சொல்லிடுவோம். நேரம் வந்து விட்டது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால உலகமெல்லாம் யாரை பற்ற போகிறதுங்கிறத சொல்லிடுவோங்கிறதுக்காக தன்னுடைய விக்கிரகத்தை பண்ணியிருந்த சில்ப வம்சர் அவருடைய சொப்பனத்திலே எழுந்தருளி சொப்பன அவரிடத்துல போய் சொப்பன முக்கியன எழுந்தருளி பவிஷ்யதாச்சாரிய சம்ஸ்தானத்தை வகுத்து காட்டருளி. வரப்போற காலத்தில் ராமானுஜர் எப்படி இருக்க போகிறார்ங்கிறத தானே தன் உருவத்தில் காட்டுறார். அந்த சம்ஸ்தானத்தை வகுத்து காட்டியருளி நாளை நம் புலிக்கீழே வந்து இப்படியே சர்வ அவயவ பூர்ணமாக சமையுங்கோள். நாளைக்கு புளிய மரத்துக்கு கீழே வாங்கோ,
சர்வ அவயவத்தோட இதை போலவே சமையுங்கோள் என்றால் ஏன் இப்ப புளிய மரத்துக்கு கீழே வாருங்கோள் இருக்கலாம். மதுரகவி ஆழ்வார் காலத்தில் எழுந்துருள பண்ணப்பட்டு அந்த விக்கிரகம் அப்ப புளிய மரத்தடியிலேயே இருந்திருந்து அதை அதுக்கு தான் அவர் ஸ்வசில்ப வம்சங்கிறார். தன்னுடைய சிற்பம் பண்ணியிருக்கிற அதே வம்சத்தவரை கூப்பிட்டு இவர் தான் ஏற்கனவேவும் தொட்டிருக்கார். அப்ப அவரை வைத்துக்கொண்டே ஏற்கனவே ஓரளவில் இருந்திருந்த விக்கிரகத்தை சர்வ அவயவ பூர்ணமாகனு மட்டும்தான் இப்ப சேர்க்கிறார். அப்பன்னா இருந்திருக்கு விக்கிரகம். இப்ப நம்ம கோவில்கள்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோமே, கட்டச்சேவா இத்தனையும் கட்டினா மூலமூர்த்தி விக்கிரகம் மூலஸ்தானம் மட்டும்தான் இருக்கும். கர்ப்பகிரகத்தோட தான் பெருமாள் எழுந்திருந்துருவார். பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்படிதான் இருந்திருப்பார். யாரோ ஒவ்வொரு ராஜா வந்த காலத்துல பின்னாடி கட்டியிருப்பார். நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் அத்தனை லட்சம் வருஷமா விபீஷணன் ஸ்தாபித்ததுனால் நீங்க உடனே உத்தரவீதி விபீஷணன் ஸ்தாபித்தானான்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது சுவாமி. ஏதோ உத்தரவீதி இருக்கு தெரியும், பெருமாளை சேர்ந்தது தெரியும், சப்த பிராகார மத்தியன்னு 1000 வருஷமா இருக்கு, அது வரைக்கும் தெரியும். அப்போ மூலஸ்தானம் உள்ள பெருமாள் தான் இருந்திருப்பார். ஏன்னா நமக்கே தெரியுமே திருமங்கி ஆழ்வார் எதை கட்டினார், குலசேகர ஆழ்வார் எதை கட்டினார், சரித்திரமே பார்க்கிறோம் இல்லையோ. அதை போல அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகமும் மதுரகவி ஆழ்வார் காலத்தில் ஓரளவு செய்யப்பட்டு அது புளியமரத்தடியிலேயே இருந்திருந்து வளர்ந்து காலம் போகி இப்ப நாதமுனிகள் காலத்துல அதே சில்ப வம்சரை கூப்பிடுறார் ஆழ்வார். இதை சரிப்படுத்தும் சர்வ அவயவத்தோடும் பண்ணும்னு சொல்ல சர்வ அவயவ பூர்ணமாக சமையுங்கோள் என்று அருளி செய்ய மற்ற நாள் விடிந்தவாறே திருப்புடியின் கீழே சரீர சோதன பூர்வகமாக ஆகார நித்ரை இன்றிக்கே அவ்விக்கிரகத்தை நிர்மித்து கொடுக்க அந்த சில்ப பண்ற சிற்பி தான் தீர்த்தமாயிட்டு வந்தார். தாமிரபரணியிலே ஆகாரம் இல்லை, ஒரு பசி தாகம் இல்லை, பட்னி ரொம்ப நியமத்தோட நிஷ்டையோட அந்த திருமேனியை பண்ணிவிட்டார். பண்ண நிர்மித்து கொடுக்க அவ்விக்கிரகத்திலே ஒரு சக்தி விசேஷத்தை அதிஷ்டிப்பித்தருளின் அந்த விக்கிரகத்துல தன்னுடைய சக்தியும் வைத்து விசேஷத்தை அதிஷ்டானம் பண்ணி நாதமுனிகளை அழைத்தருளி அவரை கூப்பிட்டு உம்முடைய அபேட்சித்தத்தை இதோ தலை கட்டினோம் கண்டீரே, நீர் வேணும் நித்தியமா திருவாராதனத்துக்கு வேணும்னு சொன்னீரோ இல்லையோ, இதோ தயார் பண்ணிட்டோம் வைத்துக்கொள்ளும் என்று அவ்விக்கிரகத்தை பிரசாதித்தருளி அதை அவர் கையில கொடுத்து ராமஸ்ய தட்சிணோபாகு, ராமனுக்கு வலக்கை இலக்குவன் அல்லவா, ராமனுக்கு வலக்கை இலக்குவன். இப்ப வந்திருக்கிறது இலக்குவன் ஆதிசேஷன் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம். லக்ஷ்மணன் தானே ராமானுஜர். அப்ப இப்ப வந்திருக்கிறது ராமானுஜ விக்கிரகமா? யார் ராமன்? கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொன்ன நம்மாழ்வார் தான் ராமன். அப்ப ராமஸ்ய தட்சிணோபாகு என்கிறபடியே நம்முடைய அவயவமாக நினைத்திரும். இது நம்மாழ்வாராகிற என்னுடைய அவயவமாகவே உடையவரை கொள்ளும். இவ்வக்திக்கடி இந்த व्यक्तिக்கடி நாமாகையாலே இதோ இந்த व्यक्तिக்கு அடியே இவர் எப்படி இருக்க போறாருங்கிறதையே நான் தானே காட்டியிருக்கேன். அப்ப நமக்கடியுமாய் நம் காரியத்துக்கு கடவதுமாயிருக்கும் இந்த व्यक्तिக்கடி நாமாகையாலே இந்த व्यक्ति ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியர், அவருக்கு அடி அதுக்கு வேற எது? நம்மாழ்வாராகிற நாம் தான் இதை உருவாக்கியிருக்கோம். நமக்கடியுமாய் நம் காரியத்துக்கு கடவதுமாயிருக்கும். ஆனா இவர் என்ன தெரியுமோ செய்ய போறார்? இப்போ நமக்கே அடியா இருக்க போறார். எனில் உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்வுரும் வெறுதெருபூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெருதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நிழலத்தோர் அரிதரன் என்னவி ராமானுஜன் என்று அனைத்துமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிமான் உலகத்துக்கு யார் விளக்கப் போகிறார்? இவர்தான். 2 பிரபன்ன ஜன கூட்டஸ்தரோ இல்லை நம்மாழ்வார். அப்ப ஆழ்வாருடைய காரியம் எது? பிரபத்தி மரியாதை உலகமெல்லாம் பரப்புறது. அதை யார் பண்ணி காட்ட போகிறார்? எல்லாருக்கும் கொடுக்க போறார் ராமானுஜரோ இல்லையோ. அதனால நம் காரியத்துக்கும் அடி இவர். நமக்கடி நம் காரியத்துக்கு அடி. நமக்கடினா நம்மாழ்வார் பிரபாவத்தை உலகத்துக்கு உணர்த்த போறதே அவர் தான். நம் காரியத்துக்கு அடினால் பிரபத்திய உலகத்துக்கு உணர்த்த போறதே அவர் தான். ஏன்னா அதுதானே நம்மாழ்வாருடைய காரியம். நம் தரிசனத்துக்கு இனிமேல் நம் தரிசனத்துக்கு வர்த்தகமாக அடியிட்டு வைத்தோம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ தரிசனத்தை நம்மாழ்வார் தரிசனத்தை வளர்ப்பதற்காக இவரை ஏற்படுத்தி வைத்தோம். உம்முடைய குலத்திலே ஒருவர் இவ்வக்தியை சாட்சாத்கரிக்க போகிறார். நாதமுனிகளே, உம்ம குலத்துல பிறக்க போற ஒருத்தர் அந்த பவிஷ்யதாச்சாரனை நேர பார்க்க போறாருங்கிறார். பெருமாள் திருவிஷேகம்ங்கிறது சித்திர மாசம். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித கானனா. சித்திர மாசத்துல தான் வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்தார் ராமபட்டாபிஷேகத்துக்கு. அதே சித்திரையில தான் உடையவர் அவதாரம். அதனால அவர் மறைச்சு சொல்றார். இப்போ பெருமாள் திருவபிஷேகத்துக்கு நாள் குறித்த மாசத்திலே பாரித்த மாசத்தில் 18ஆம் ஓத்திலே பிரதமோபாயம் பிறந்தா போலே 18ஆம் ஓத்துங்கிறது தான் பகவத்கீதை. 18 அத்தியாயங்கள் கொண்டது. 18வது ஓத்து வேதமே. பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப 5வது வேதம் 18 அத்தியாயங்கள் கொண்டது. அப்படிப்பட்ட 18ஆம் ஓத்திலே பிரதமோபாயம்
அந்த கீதையில எது உபாயமா சொல்லப்பட்டது? மாமேகம் சரணம் பிரஜ. அப்ப பகவான் திருவடிகளே உபாயம்ங்கிறது அதுல பிறந்தது இல்லையோ? பிரதமோபாயம் பிறந்தா போலே நம் பிறவி நாளை கேற பார்த்தால் 18ஆம் அவதியிலே சரமோபாயம் பிறக்க போகிறது. நம் பிறவி நாள்னா விசாகம். நம்மாழ்வார் விசாகத்திலேருந்து 18 திருநட்சத்திரம் எண்ணினா திருவாதிரை. அப்ப நம்முடைய பிறவியான விசாகத்திலிருந்து 18வது நட்சத்திரத்திலே சரமோபாயம் பிறக்க போகிறதுன்னு. அப்ப பிரதமோபாயம் பிறந்தது 18வது அத்தியாயத்திலே, சரமோபாயம் பிறக்க போகிறது விசாகத்திலேருந்து 18வது திருநட்சத்திரத்திலே. ஆக நம்மாழ்வார் திருவாக்கில் சரமோபாயம் பிறக்க போகிறதுன்னு வந்துவிட்டபடியால் இப்ப நாயனாராச்சன் பிள்ளை சரமோபாயத்தை நிர்ணயிக்கிறேன் உடையவரே என்று சொப்ரமுகத்தாலேயும் பூர்வ அபர ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகளாலேயும் சேர்த்தாரோ இல்லையோ? பிரதமோபாயம் பிறந்தா போலே நம் பிறவி நாளைக்கேற பார்த்தால் 18ஆம் அவதியிலே சரமோபாயம் பிறக்க போகிறது. இவ்வியக்தியை நம்மை கண்டுகொண்டிருக்கிறா போலே கண்டுகொண்டிரும். என்ன வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கீர்பாரோ அதை போல இந்த ராமானுஜ விக்கிரகத்தையும் அப்படியே பார்த்து கொண்டிரும் என்று அருளி செய்து விடை கொடுத்தருள போயிட்டு வாரும். இனிமே உங்க வீரநாராயணபுரத்துக்கு போகலாம். மேலேகத்தாழ்வான் கிழேகத்தாழ்வானை கொள்ளலாம். 4000 பாசுரங்களுக்கும் ஸ்ருதி கூட்டலாம். உலகமெல்லாம் அதை பிரச்சாரப்படுத்தும். அதை நீர் என்ன செய்தீரோ அதற்கு மேல திருவாய்மொழியை பெருக்குவதற்கு பவிஷ்யதாச்சாரியர் அவதரிப்பார். உபய வேதத்துக்கும் ஐககண்டத்தை சொல்லுவதற்கு சுவாமி பிறப்பார் என்ன ஆணையிட சேவை சாதித்தருளினதுக்கு தோற்று எஸ் சுவாபகாலே கருணாகர சன்னு பவிஷ்யத் ஆச்சாரிய வரஸ்வரூபம் சந்தர்சயாமாச மகானுபாவம் தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியே. காரிசூனுவான நம்மாழ்வார வணங்குகிறேன். இது நாதமுனிகள் சாய்த்தது. எஸ் சுவாபகாலே, யாரொருத்தர் நான் தூங்கி கொண்டிருந்த போது எழுந்தருளி கருணாகர சன்னு கருணையே உருவானவராய் பவிஷ்யத் ஆச்சாரிய வரஸ்வரூபம் பவிஷ்யதாச்சாரியன்கிற நம்மாழ்வா ராமானுஜருடைய சிறந்த விக்கிரகத்தை சந்தர்சயாமாச காட்டி கொடுத்தாரோ தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியே. அந்த காரிசூனுவான நம்மாழ்வார வணங்குகிறேன் என்று நாதமுனிகள் பெற்றுக்கொண்டார் என்றே இவருடைய ஸ்லோகம் அருளி செய்தார் என்று நம்முடைய பிள்ளை பலகாலம் அருளி செய்வர். இவ்வர்த்தத்தை ஓரான் வழியாய் அப்ப எப்படி நம்மாழ்வார் இதை காட்டினார்ங்கிற அளவுக்கு விக்கிரகம் ஏற்பட்ட அளவுக்கு பார்த்துட்டோம். பிரதமோபாயம் பிறந்தது பகவத்கீதையிலே, அது சொன்னது கண்ணன். அதுக்கப்புறம் சரமோபாயம் பிறந்தது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வாருடைய திருவாக்கில். எப்படி கீதை 18வது அத்தியாயத்தில் பிறந்ததோ பிரதமோபாயம் பிறந்ததோ அதை போல நம்மாழ்வார் திருவாக்கில் சரமோபாயம் இவரே என்று பொலிகன்னு அறுதியிட்டார்ங்கிறதோட இன்று இருக்கட்டும். ஸ்ரீமதி ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज 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 जय